ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 14 முதல் 20ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த வாரம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே அப்படின்னு சொல்லணும். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். உங்களுடைய பேர் ஆதரவு எங்களுக்கு முழு மூச்சாக விளங்குகிறது. தொடரட்டும். வாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது, இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். உபஜயஸ்தானம்னு தான் பேர். ஆனால் அங்கே வக்ரமாக இருக்கார். அப்போ வக்ரமாக இருந்தால் முன்வீட்டு பலனை செய்வார். எப்போவுமே ராசிநாதன் வக்ரம் பெறுவது சிறப்பல்ல. சரி, மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இயங்குகின்றனவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. 10ஆம் இடம், 2ஆம் இடம், 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது தலையாய ஒரு பயன். ரொம்ப அற்புதமான நன்மைகள் நடக்கும். குருவை பொறுத்தவரையிலையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, குரு இருக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் பார்க்குற இடம் கோடி புண்ணியம் அப்படிங்கிறது. இப்போ 10ஆம் இடத்தை இவர் பார்க்குறார் அப்படின்னும் பொழுது தொழில், உத்தியோகம் இதில் ஒரு திருப்பு முனை, ஒரு புரட்சி, ஒரு இதனால் வரைக்கும் இல்லாத ஒரு மாறுதல்கள் ஏற்பட்டு நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. தொழில் மட்டுமா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன், அதாவது சலுகைகள், லோன் ஃபெசிலிட்டிஸ், இப்படி எந்த சலுகைக்காக காத்திருக்கிறாங்களோ அந்த சலுகை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலம். சூப்பர். அதை பாருங்கள், 10ல் செவ்வாயே உட்காந்துக்கிறார். 10ல் செவ்வாய் இருக்கார் அப்படின்னு சொன்னால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மற்றபடி விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள், மெடிக்கல் ஃபீல்டு, ரசாயனத்துறை, செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இவங்க எல்லோருக்குமே ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாக. அவர் குரு பார்வை பெற்று, குரு மங்கள யோகம் பெற்று தன்னுடைய வீடான 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் பூமி வாங்கவோ, அதான் இடம் காலி மனை வாங்கவோ, வீடு கட்டவோ, வீடு வாங்கவோ, ஃப்ளாட்டு வாங்கவோ நிச்சயமாக அற்புதமான ஒரு சூழலாக இது நிச்சயம் விளங்கப் போகிறது. ஏன்னா செவ்வாய் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார். இப்போ 4ஆம் இடம் அற்புதமாக இருக்குது. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சிறப்பாக பழப்பு நடத்தக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடம் குரு பார்க்குறார். தொழில் சிறப்பாக இருக்குன்னா இப்போ வருமானம் சிறப்பாக தானே இருக்கும். இப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். நல்ல வருமானம், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படக்கூடிய காலகட்டம். 2ல் ராகு வேறு இருக்கார். அவர் பிரம்மாண்ட நாயகர்னு பேர்.
அவர் இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார். அதாவது குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இருக்கும். குடும்பத்தில் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது திருமணம் ஆகி ஆனால் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும், அல்லது குழந்தை பாக்கி கிடைச்சா ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுபோல் குடும்ப விருத்தி, நல்ல பல வரவு, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைத்தல், வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு காலம் என்று சொன்னால் மிகையாக. உங்களை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, இப்போ 2ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் நண்பர்கள் உறவினர்களுடைய வருகையால் வீடே களைகட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்து பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குறார். பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவார். யாராவது எனக்கு வேலி இது வரைக்கும் போட்டுட்டீங்க, எனக்கு அது வரைக்கும் இடம் இருக்குது அப்படின்னு சண்டைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களுடைய தாஸ்தா வெஞ்சிக்களை நீங்கள் சரிவர எடுத்துகிட்டு போயிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு பெரியவர்களை நமஸ்காரம் பண்ணிவிட்டு போங்க. கண்டிப்பாக அது ஒரு சாதாரண ஒரு வெறுமனே சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அங்கே போனால் உண்மையிலே நீங்கள் உங்களுக்கு தெரியல, நீங்கள் சரியாக பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதனால் எந்த ஒரு பயமும் இல்லை, பயப்பட வேண்டாம். இருந்த போதிலும் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும். அவங்க படிக்கிற இடத்துல மற்ற பிள்ளைகளாலோ இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஒரு டார்ச்சர் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதை இல்லை அவங்க தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம், அதை நீங்கள் போய் பார்த்துட்டு வரக்கூடிய நிலை ஏற்படலாம். இப்படி 6இல் குரு 4இல் பகை என்று சொன்னாலும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் 19, 20 சந்திராஷ்டம நாள் வருதுங்க. இந்த சந்திராஷ்டம நாளில் கூடியமான வரைக்கும் நீங்கள் சூதனமாக நடந்துக்கணும். நடந்துட்டீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை நோக்கி வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். இந்த 8ஆம் இடத்துல சூரியன் 8 இருக்கார், கேதுவும் இருக்கிறார். இந்த 5 சுக்கிரன் அதிகபட்சமாக 8 போயிருக்கார். அப்போ கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதை ரொம்ப ஜாக்கிரதையாக தக்க வச்சுக்கணும். மறுநாள் எழுந்து பார்த்தீங்கன்னா அது வேற ஒருத்தருக்கு போய் அந்த வாய்ப்பு போய் சேர்ந்துடும். எச்சரிக்கையோடு இருங்க. அதோடு மட்டுமல்ல, அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் விழிப்புணர்ச்சி தேவை. ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்களே தவற விட்டு வரலாம், அல்லது மற்றவர்களால் களவாடப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். இருந்த போதிலும் 9இல் சூரியன் காரகோ பாவனாசி, சனி பார்வை. தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும். எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணான்னு சொல்லக்கூடிய அளவு தான் இருக்குது. 4 செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்ப்பது. படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. செங்கல், மணல், ஜல்லி, ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு தொழில் அமைஞ்சு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்த்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணமாகத்தான் இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம். இல்லை உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிங்களா, உத்தியோகம் போகலாம். ஒரு ஜோசியரை அணுகி உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது அதை ஜோசியர்கிட்ட மூலமாக தெரிஞ்சு நீங்கள் கடகண்ணி வச்சு இப்போ படிக்கணுன்னா கடகண்ணி ஆரம்பிக்கலாம். இல்லது உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணலாம். எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே வேலை கிடைச்சி வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதே நேரத்தில் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிலருக்கு ஏற்படும். இதில் 9 நல்ல நிலையில் இருக்கிறதால பாக்கியமான ஒரு சூழல். எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்ல.
தானாக நடக்க போகுது, நடந்ததுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுதான் அங்கே இருக்கிற உண்மை. மற்றபடி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வருவது, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. அதாவது வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர் பெருமக்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். ஏன்னா வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுவதால் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நேரம் நல்லா இருந்தால் எந்த ஒரு சொல்லும் வெல்லும். அப்போ சாதிக்கக்கூடிய தருணம் என்று சொன்னால் மிகையாகாது. 19, 20 சந்திராசிரம நாளாக இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி எந்த குறையும் இல்லை. நீங்கள் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெருமாளை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.